சந்தனத்தேவன் ஒரு படம் பண்ணார், அது நின்றுடுச்சு. ஆமாம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சந்தனத்தேவன் நடந்ததுன்னா பருத்தி வீரனை காலி பண்ணுறோம். ஐயோ, அதில் எனக்கு 1% 1000% கான்ஃபிடென்ட். அப்பா, அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு சீன். ஏன்னா அந்த கதை ஃபுல்லாக எனக்கு தெரியும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார் அவர்? அது ஏதோ ஒரு ட்ராப் ஆச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைலாம் தெரில. நான் பண்ணல அந்த ஆக்சுவலாக, எனக்கு வேற ஒரு படம் வந்ததுனால அது பண்ண முடியல. ஆனால் எனக்கு வருத்தப்படுவேன் நான், அந்த படம் ஏன் இப்போயும் நான் அமீர்கிட்ட கேட்குறேன், ஏன் அமீர் ஏதாச்சும் கொண்டு வாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நான் எங்கே சார் இது எல்லாருமே வரணும் அப்படின்னு. ஆரியாவும் தம்பியும் பண்ண படம், அப்படி ஒரு படம். சேம் அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின் அது யாருன்னு எனக்கு தெரியுது, அது யாராக இருந்தாலும் நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம். அப்படி ஒரு அருமை படமே பிரமாதமாக ஒரு கதை. அதான் எனக்கு வருத்தம், எப்படியாச்சும் திருப்பி அது எடுங்க. நான் கேமராமேன் இல்லை, ஆனால் அந்த கதை எனக்கு நல்ல படைப்பு வழியா. அவ்வளோதான் சார். அது தங்கிடக்கூடாதுல்ல, எங்கேயுமே எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல பின்னிடுறதில்ல. அதுதான் இப்பயும் பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன், எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவேன் மீறுன்னு. பருத்தி வீரன் கதையை கேட்டபோது அதில் ஏதாவது ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்ததா, இல்லை அது அப்படியே ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு? இல்லை சார், நெருடல் இல்லை சார். நெருடல் இருக்குது சார். ஆக்சுவலாக கஞ்சா கருப்பு ஆக்சுவலாக ஒரே ஒரு சீன் தான் படத்தில். அவரோட இதில் வந்து ஒரே ஒரு சீன் தான். நான் அப்போ தான் வந்து இல்லை ஒரு சீன் பண்ணுவானா, இன்னும் கொஞ்சம் சீன் இன்க்ரீஸ் பண்ணலாம் மாரி ஒரு சீனில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. லைட்டாக நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு சீன் வச்சு அமிச்சா நல்லா இருக்காது. ரெண்டாவது அந்த கேரக்டர் நல்லாவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான் உட்காந்து பேசி அது கொண்டு வந்து பெரிய அவருக்கு சரவணனுக்கெல்லாம் பெரிய லைஃப் அமைஞ்சது. ஆமாம் சார்.